நம்ம சிஎஸ்கே அணிக்கு இப்போதைக்கு ஆண்ட்ரல் ரசல், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், லிவிங்ஸ்டன் இந்த 2 காம்போவில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும், யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு யார் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம மும்பை வீரரான விக்னேஷ் புத்தூரை நம்ம சிஎஸ்கே இப்போ ஆக்ஷனில் வந்து கன்ஃபார்மாக டார்கெட் பண்ண போகிறாங்க. என்ன காரணமாக இதை வந்து நான் சொல்கிறேன், விக்னேஷ் புத்தூரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துகிட்ருக்கு, நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் என்ன சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விக்னேஷ் புத்தூரை பார்த்துடலாம். போன சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை அணிக்காக வந்து ஆடி கொடுத்தாரு, ஒரு இளம் வீரராக இருந்தார், முக்கியமான நேரத்தில் நிறைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே இப்போ ஆக்ஷனுக்காக இவருக்காக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் நம்ம ஜட்டு வந்து இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக வந்து இருந்துட்டு இருக்காரு, இளம் வீரராக வந்து இருக்காரு. இளம் வீரராக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்ப நாள் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஸ்வினை பார்த்துருந்தோம், ஒரு இளம் வீரராக வந்திருந்தார். அதே போல் நிறைய சம்பவங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு எதிராகவே தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நம்ம ருத்ராஜ், ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் டூபே அப்படின்னு முக்கியமான விக்கெட்டை வந்து ஒரே மேட்ச்சில் எடுத்து கொடுத்துருந்தாரு. நம்ம சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின் பவுலர் தான் வந்து தேவைப்படுதாரு. இளம் வீரராக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு வந்து கன்ஃபார்மாக போகணும். இவரை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜட்டு வந்து இல்லை, அந்த இடத்துல இவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற அதிரடியான காம்போவை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு 4 வெளிநாட்டு வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரசேல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் இந்த காம்போவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்போவையும் வந்து சொல்லியிருக்காங்க. ரசேலாக இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அதிக அனுபவம் வாய்ந்த வீரர்கள். ரசேலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபினிஷிங் ரோல் வந்து பண்ணுவார். மேக்ஸ்வெல் மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடியவர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வீரர்களுக்காக நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. மறுபக்கம் நம்ம சிஎஸ்கே ஃபேன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன், அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் இந்த 2 பேரையும் வந்து எடுத்துகிட்டு வாங்க, நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் கிரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடக்கூடியவர், பட் மிடில் ஆர்டரில் தான் சிறப்பாக வந்து செயல்படுவார். லிவிங்ஸ்டன் அதிரடியாக ஆடுவார், ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பவுலிங்கும் வந்து பண்ணுவார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக 2 பேருமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. இளம் வீரராக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி வீரர்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 காம்போவில் நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரான் கிரீன், லிவிங்ஸ்டன் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடுவாங்க. பட் ரசேல், மேக்ஸ்வெல் அதிக அனுபவம் வாய்ந்த வீரராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. என்ன தேவையோ அதை வந்து கட்டாயமாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசேல், மேக்ஸ்வெல் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே அதிரடியாக ஆடுவாங்க, நல்லா ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஸ்ரீகாந்த் ரசேல் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கார். இந்த தடவை கன்ஃபார்மாக ரசேலை நம்ம டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது ஸ்ரீகாந்த் தான். நிறைய மாற்றங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வரிசையில் நம்ம ரசேல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கார். மேக்ஸ்வெல் மேலே நம்ம சிஎஸ்கேயும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த 2 காம்போவில் இவங்க வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 2 காம்போவில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.